Good evening, ma'am. Good evening. So last class we have seen about muscles, bones about that. Today we are going to see about respiration. So first of all you should know what is meant by respiration. So respiration is nothing but taking in of oxygen and giving out of carbon dioxide. So in the process மூலமா நம்ம ஆக்ஸிஜன் உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில ரிலீஸ் பண்றோமோ அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன சொல்றோம் ரெஸ்பிரேஷன். சோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் இருக்கு இல்லையா அந்த ஃபுட் வந்துட்டு எல்லா செல்ஸ்க்கும் போய் என்ன ஆகும் அந்த நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கும் அது ஒரு ஹெல்ப் பண்ணுது. சோ இப்போ அந்த ரெஸ்பிரேஷன்ல என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும் லங்ஸ். சோ நாட் ஓன்லி லங்ஸ் அந்த லங்ஸ்க்குள்ள வந்துட்டு bronchi alveoli அப்படின்ட்டு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு see about that structure. So respiration. So respiration அப்படினா ஆக்ஸிஜனை வந்துட்டு நம்ம இன்டேக் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரிலீஸ் பண்றோம். சோ இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ரெஸ்பிரேஷன். சோ எந்த ஆர்கன் இதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா the organ which involved in respiration is lungs. So lungs ஓட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா So two lobes இருக்கு. ஒன்னு வந்துட்டு left lobe இன்னொன்னு வந்துட்டு right lobe. So இது வந்துட்டு trachea. இந்த trachea வந்துட்டு ரெண்டு branches-ஆ பிரியும். அதுல இந்த branch-க்கு நேம் வந்துட்டு bronchi. So இந்த bronchi வந்துட்டு further-ஆ reduce ஆகி bronchioles. So இந்த trachea ஓட இன்னொரு நேம் வந்துட்டு wind pipe. So இதான் வந்துட்டு trachea. So இந்த tracheaல பார்த்தோம் அப்படின்னா சில லைனிங்ஸ் இருக்கும். அந்த லைனிங்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னா cartilaginous ring அப்படின்னு அதுக்கு நேம். அந்த ரிங்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னா அந்த trachea வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் இல்லாம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அந்த இது இருக்கு tracheaல ring like structures. அந்த ring like structuresக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா cartilaginous ring. So அந்த trachea வந்துட்டு divided into two branches. அந்த two branches அந்த branchesக்கு நேம் என்ன சொல்றோம் அப்படின்னா bronchi. இந்த bronchi வந்துட்டு further-ஆ வந்துட்டு branchings இருக்குது. அந்த further branchingக்கு பேரு bronchioles. Bronchioles. அந்த bronchioles வந்துட்டு பார்த்தோம்னா they end in a tiny structure. அந்த tiny structureக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா alveoli. The other name for alveoli is air sac. So நம்ம ரெஸ்பிரேஷன் அப்ப அந்த ஆக்ஸிஜன் எவ்வளவு ஆக்ஸிஜன் உள்ள வருது அதுக்கு ஏத்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது இல்லையா அது எந்த இடத்துல இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த alveoli அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ல தான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த இடத்துல தான் நடக்கும். சோ இந்த alveoli இஸ் நத்திங் பட் ஏர் சாக். இது வந்துட்டு டைனி ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் கிட்ட தான் வந்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு சுவாசிக்கிறோமோ உள்ள ஆக்சிஜன் என்டர் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள என்டரான ஆக்சிஜன் இங்க வந்துதான் மத்த இடத்துக்கு போகும். அதே அளவுல கார்பன் டை ஆக்சைடு வெளியில ரிலீஸ் ஆகுறதும் இந்த alveoli மூலமா தான் வெளியில ரிலீஸ் ஆகுது. சோ இப்ப ரெஸ்பிரேஷன்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ ரெண்டு லங்ஸ் இருக்கு. லெஃப்ட் லங் இது வந்துட்டு ரைட் லங். லெஃப்ட் லங்ல வந்துட்டு ரெண்டு லோப்ஸ் இருக்கும். whereas ரைட் லங்ல பார்த்தோம் அப்படின்னா மூணு லோப் இருக்கு. 3 lobe like structures. அதுல வந்துட்டு பார்த்தோம்னா ரெண்டு branches இருக்கு. அந்த branchesக்கு பேரு bronchi. அந்த bronchi வந்துட்டு further-ஆ ஒரு branches மாதிரி இருக்கும் அதுக்கு பேரு bronchioles. இந்த bronchioles வந்துட்டு it end in a tiny hair like structure அதுக்கு பேரு alveoli or air sac. So the exchange of gases takes place at alveoli. So இதான் வந்துட்டு structure of lungs. இப்போ respiration நடக்கும்போது இது எல்லாமே வந்துட்டு இன்வால்வ் ஆகும். Starting from the trachea இருந்து
alveoli வரைக்கும். So இப்போ இத பத்தி நம்ம பார்க்கலாம். Have you got any doubt in this? So first, what is mean by respiration? So respiration is nothing but the process of biological oxidation of food to generate energy. So என்ன சொல்றாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி தான் எனர்ஜி நமக்கு கொடுக்கும். சோ அது மாதிரி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்லயும் வந்துட்டு அது ஃபுட் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுக்குது இல்லையா, அதை கூட நம்ம என்னன்னு சொல்லலாம், ரெஸ்பிரேஷன். சோ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ல பார்த்தோம்னா ஒரு 8 ஸ்டெப் இருக்கு. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராசஸ் ஆஃப் பல்மோனரி ரெஸ்பிரேஷன். பல்மோனரி ரெஸ்பிரேஷன்னா லங்ஸ்ல வந்து ரெஸ்பிரேஷன் நடந்ததுன்னா பல்மோனரி ரெஸ்பிரேஷன். அதே வந்துட்டு ஸ்கின் மூலியமா ரெஸ்பிரேஷன் நடந்ததுன்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு லங்ஸ் மூலியமா ரெஸ்பிரேஷன் நமக்கு நடக்கிறதுனால நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்குலாம் லங்ஸ் தான் வந்துட்டு ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டோம்னா அது எப்படி ரெஸ்பயர் பண்ணும், with the help of gills. அதே frog எடுத்துட்டோம் அப்படின்னா 3 types of respiration பண்ணோம். cutaneous respiration, alveolar respiration, pulmonary respiration. அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அது ஸ்கின் வந்துட்டு ஸ்மூத்தா மாய்ஸ்ட் லேயரா இருக்கனால ஸ்கின் மூலியமா ரெஸ்பயர் பண்ணும், அப்ப அது cutaneous அப்படிம்போம். லங்ஸ் மூலியமாவும் அது ரெஸ்பயர் பண்ணும், பிகாஸ் இட் இஸ் an amphibian இல்லையா, அதனால. சோ எந்தெந்த ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி கண்டிஷன்ல வந்துட்டு அடாப்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பிரேஷன் டிஃபர் ஆகும். இங்க எதனால பல்மோனரி ரெஸ்பிரேஷன் சொல்றோம், since we are all human being, the respiration takes place in us with the help of the organ lungs. so அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பல்மோனரி ரெஸ்பிரேஷன். சோ இந்த பல்மோனரி ரெஸ்பிரேஷன்ல வந்துட்டு ஒரு 8 ஸ்டெப் இருக்கு. the first step is ventilation. so what is meant by ventilation? taking in of oxygen and giving out of carbon dioxide. so இந்த ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கிறதுக்கு பேரு இன்ஸ்பிரேஷன். அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியில நம்ம ரிலீஸ் பண்றோமோ அதுக்கு பேரு எக்ஸ்பிரேஷன். The next step is diffusion. So what is mean by diffusion? The diffusion of oxygen from the alveoli into the blood inside the surrounding capillaries. அப்படின்னா நம்ம இப்ப வந்துட்டு இன்ஹேல் பண்றோம். சோ அந்த இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ட்ரக்கியா வழியா, தென் bronchi, then it reaches the last எங்க போய் ரீச் ஆகும், alveoli. சோ the alveoli அப்படிங்கிறது வந்துட்டு லங்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட். சோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒன்ஸ் அந்த ஆக்சிஜன் என்டர் ஆன உடனே அங்க இருந்து அந்த ஆக்சிஜன் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போகணும், டு ஆல் த செல்ஸ், பிளட் மூலியமா எல்லா பார்ட்டுக்கும் டிஃப்யூஸ் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்க, டிஃப்யூஷன். சோ ஒன்ஸ் நம்ம உள்ள இன்ஹேல் பண்ண ஆக்சிஜன் வந்துட்டு அந்த ஆல்வியோலைல ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆல்வியோலைல இருந்து ஃபர்தரா பிளட்ல வந்து பிளட் கேபிலரிஸ்க்குள்ள எல்லாம் என்டர் ஆகுது இல்லையா செல்ஸ்க்கெல்லாம், அந்த ப்ராசஸ் தான் டிஃப்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட். சோ இப்ப வந்துட்டு அந்த ஆக்சிஜன் வந்துட்டு டிஃப்யூஸ் ஆயாச்சு, உள்ள என்டர் ஆயாச்சு. உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகணும், எல்லா பார்ட்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். சோ டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பை த பிளட் டு த ஹார்ட் த்ரூ தி பல்மோனரி வெயின்ஸ். என்ன சொல்றாங்க, பிளட் வழியா நெக்ஸ்ட் அந்த ஆக்சிஜன் எங்க போகுது, ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டுக்கு போறப்ப எது வழியா போகுது, பல்மோனரி வெயின்ஸ். சோ எல்லா இதுமே வந்துட்டு என்ன, பல்மோனரி வெயின்ஸ் மட்டும்தான் வந்துட்டு பியூர் பிளட் கேரியேட் பண்ணும், வேற மத்த வெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு இம்பியூர் பிளட். Next one, distribution. So distribution of oxygen by various arteries and their capillary network to all the cells of the body. So once the transport ஆனோனா ஹார்ட்டுக்கு போனோம்னா ஹார்ட்ல இருந்து அயோட்டா வழியா எல்லா இடத்துக்குமே அது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. So first step என்ன, இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வென்டிலேஷன். நெக்ஸ்ட் அந்த ஆக்சிஜன் உள்ள டிஃப்யூஸ் ஆகணும். தேர்ட் ஸ்டெப்ல வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா இடத்துக்கும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச். சோ இப்ப எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வந்துட்டு உள்ள என்டர் ஆச்சோ அதுக்கேத்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியில வந்துட்டு ரிலீஸ் ஆகணும். சோ தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பிட்வீன் த பிளட் அண்ட் பாடி செல்ஸ். சோ எந்த இடத்துல வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், ஆல்வியோலைல. சோ ஆல்வியோலைல ஒன்ஸ் அந்த ஆக்சிஜன் என்டர் ஆனோன்னு அட் த சேம் டைம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அன்வான்ட் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாம் பிளட் வழியா
எங்க வந்து ரீச் ஆயிரும் ஆல்வியோலைல. சோ ஒன்ஸ் இது ஆல்வியோலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணமோ அதுக்கு ஏத்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலை வழியா வெளியில வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும். அதான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச். சோ டியூரிங் திஸ் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். சோ அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல என்ன இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு. அந்த குளுக்கோஸ் வந்துட்டு என்னவா மாறுதீங்க, கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராவும். சோ இதெல்லாம் அன்வான்டட் தானே கார்பன் டை ஆக்சைடு. சோ அப்ப அந்த அன்வான்டட் திங் இட் ஷுட் பி ரிமூவ்ட். அது எப்படி ரிமூவ் ஆகுது, with the help of expiration அப்படின்ற process மூலமா. next one, transporting the blood with carbon dioxide. so the next வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இப்ப வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆனோன்னு ஹார்ட்டுக்கு போச்சோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு மத்த இடத்துல இருந்தெல்லாம் ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு வந்து லங்ஸ்ல ஆல்வியோலைல வந்து ரீச் ஆயிரும். so exchanging of carbon dioxide with oxygen at the alveolar surface. so இப்ப ரெண்டும் அட் அ டைம்ல மீட் ஆக போகுது. எந்த பிளேஸ்ல, ஆல்வியோலை ரீஜியன்ல. எந்த ஆக்சிஜன் உள்ள வந்துச்சோ அந்த ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆனோன்னு அன்வான்டட் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் ஆல்வியோலைக்கு வந்து ரீச் ஆயிரும். ஒன்ஸ் அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வந்துட்டு ஆல்வியோலைக்கு ரீச் ஆனோன்னு it is expired out by means of expiration process. லாஸ்ட் எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா நம்ம எந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆச்சோ அதுக்கேத்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியில ரிலீஸ் ஆகுது. சோ இதான் வந்துட்டு the process of respiration which takes place in human beings. இந்த 8 ஸ்டெப் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்னது, வென்டிலேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிஃப்யூஷன். தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்போர்ட்டிங், எக்ஸ்சேஞ்ச், தென் exchanging of carbon dioxide and oxygen in alveoli region, last expiration. இதுல எதனா டவுட் இருக்கா? சோ இப்போ இந்த ப்ராசஸ்ல வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, டிரான்ஸ்போர்ட், டிஃப்யூஷன் அதெல்லாமே. சோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சோ கன்சிடர் திஸ் இஸ் அ லங். சோ இது வந்துட்டு லங்ஸ், திஸ் இஸ் தி ஹார்ட், இது வந்துட்டு நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ். சோ ஒன்ஸ் ஆக்சிஜன் வந்துட்டு உள்ள என்டர் ஆகும் போது அதுக்கேத்த மாதிரிதான் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியில ரிலீஸ் ஆகும். சோ இப்ப இது உள்ள என்டர் ஆகிறது தான், நம்ம என்டர் ஆகி வெளியில கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பயர் ஆகிறது தான் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இந்த லங்ஸ் வழியா ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆனோன்னு நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்குது. எந்த இடத்துல இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நடக்கும், இந்த ஹார்ட்ல வந்துட்டு 2 சேம்பர் இருக்கு. என்னென்ன, லெஃப்ட் சேம்பர், ரைட் சேம்பர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஹார்ட்டுக்குள்ள என்டர் ஆனோன்னு செல்ஸ்க்கு போகணும், பாடியில இருக்கக்கூடிய மற்ற செல்ஸ்க்கு எல்லாமே. சோ அப்ப அந்த ஆக்சிஜன் எவ்வளவு உள்ள என்டர் ஆச்சோ செல்ஸ்க்குள்ள எல்லா செல்ஸுக்கும் அந்த ஆக்சிஜன் ஸ்ப்ரெட் ஆகும்போது அதே டைம்ல தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் செல்லுல இருந்து ஹார்ட்டுக்கு போகும், ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு வந்து லங்ஸ் வழியா வெளியில வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகுது. அந்த 8 ஸ்டெப் சொன்னோம் இல்லையா, அதோட சிம்பிள் டயக்ராமேட்டிக் வெர்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் ஒன், மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். சோ மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் அப்படின்னா இந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் 2 ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, டேக்கிங் இன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கிவிங் அவுட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு சிம்பிளா உள்ள ஆக்சிஜன் எடுத்துக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில ரிலீஸ் பண்றதுன்னு சொல்றோம். சோ பட் அந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் வந்துட்டு எப்படி ப்ரொடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இட் இஸ் ப்ரொடெக்டட் இன் அ கேவிட்டி, thoracic கேவிட்டி அப்படிங்கிற ஒரு கேவிட்டிக்குள்ள ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. வித் ஸ்டர்னம் இன் ஃப்ரண்ட், முன்னாடி வந்துட்டு ஸ்டர்னம் இருக்கும், சைட்ஸ்ல வந்துட்டு ரிப்ஸ் இருக்கும், பேக் சைட்ல வந்துட்டு வெர்டிபிரல் காலம் அப்படின்ற ஒரு 3 இதனாலதான் வந்துட்டு இந்த லங்ஸ் என்ன ஆயிருக்கு, ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. So the process of inspiration and expiration happen due to pressure changes in the thoracic cavity. So இந்த எங்க இருக்குது, thoraxல இருக்கு. The thorax is an airtight compartment bounded by a sternum in front. அந்த லங்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு, sternum இருக்கு. vertebral column வந்துட்டு பேக் சைடுல இருக்கு, ribs வந்துட்டு சைடுல இருக்கு, and the diaphragm below. So இப்ப அந்த லங்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 4 சைடுமே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஃப்ரண்ட்ல sternum, பேக்ல வெர்டிபிரல் காலம், சைடுல ரிப்ஸ், கீழ என்ன இருக்கு, டயாஃப்ராம். அந்த ரிப்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்கு.
internal intercostal muscle and external intercostal muscle. So இந்த muscles எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்ஹேல் பண்ணும்போது இல்ல எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அந்த மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் தான். So by the contraction and expansion of these muscles, the volume of the thoracic cavities, அந்த muscles வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது அந்த thoracic cavity increase ஆகலாம், இல்லாட்டி இந்த thoracic cavity வந்துட்டு decrease ஆகும். அந்த வால்யூம் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மசிலுடைய கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் பொறுத்து தான். So the act of breathing is performed by expansion and contraction of the thoracic cavity. So everything depend upon these two muscles only. இந்த டயக்ராம் பாருங்க. So இந்த process வந்துட்டு inspiration. So இது வந்துட்டு inspiration, இது வந்துட்டு expiration. So இப்ப இந்த டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்பயர் பண்றோம். So what is mean by inspiration? Taking in of oxygen. So இப்ப இந்த ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம இன்ஹேல் பண்ணும்போது உள்ள என்டர் ஆகுது. So உள்ள என்டர் ஆகும்போது நம்ம என்ன சொன்னோம், இந்த லங்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் ஆயிருக்குது, முன்னாடி வந்துட்டு ஸ்டர்னம் இருக்கு, சைட்ஸ்ல வந்துட்டு ரிப்ஸ் இருக்கு, பேக் சைடுல வந்துட்டு வெர்டிபிரல் காலம், கீழே வந்துட்டு டயாஃப்ரம். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருக்கும்போது இந்த லங்ஸ் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டியூரிங் இன்ஸ்பிரேஷன் இந்த ரிப்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா இட் புல்ஸ் அவுட்வர்ட், வெளியில வந்துட்டு ரிப்ஸ் வந்துட்டு புல் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைம்ல இந்த டயாஃப்ரம் வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிக்குது, மேல ரைஸ் ஆகும். சோ டயாஃப்ரம் வந்துட்டு ரைஸ் ஆகும்போது thoracic கேவிட்டியோட வால்யூம் வந்துட்டு என்ன ஆகுது, அதிகமாகும். சோ இந்த ஸ்பேஸ் இங்க அதிகமாகறனால பிரஷர் வந்துட்டு என்ன ஆகுது, அந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட இங்க கம்மியா இருக்கனால அந்த பிரஷர் வந்துட்டு சடனா வெளியில இருந்து உள்ள வந்துட்டு ஆக்கிபை பண்ணிருந்த இடத்த. ஆஸ் அ ரிசல்ட் ஆக்சிஜன் உள்ள வந்துட்டு என்டர் ஆகிறதுக்கு இத காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ while inhaling நம்ம ஆக்சிஜன் உள்ள எடுத்துக்கும் போது ரிப்ஸ் வந்துட்டு இட் இஸ் புல்ட் அவுட்வர்ட் அண்ட் பேக்வர்ட். அந்த இது வெளியில புல் ஆகும் போது வால்யூம் ஆஃப் த thoracic cavity வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். எதனால அந்த thoracic cavityயோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, பிகாஸ் இங்க டயாஃப்ரம் வந்துட்டு அப்வர்ட் மூவ் ஆயிரும். டோம் ஷேப் நார்மலா பார்த்தோம்னா ஒரு டோம் ஷேப்ல இருக்கும், நம்ம இப்படி இன்ஹேல் பண்ணும்போது அது மேல ரைஸ் ஆயிருது. சோ அப்ப டயாஃப்ரம் மேல போகும்போது இங்க வால்யூம் ஆஃப் த thoracic cavity வந்துட்டு அதிகமாகுது. சோ வால்யூம் அதிகமாகும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரஷர் கம்மியா இருக்கனால வெளியில இருக்க பிரஷர் வந்துட்டு உள்ள வரும். சோ இதான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். சோ இங்க வந்துட்டு இந்த ஆரோ எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா ரிப்ஸ் வந்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ரிப்ஸ் வந்துட்டு இட் இஸ் ப்ரொடெக்டட் பை சைட்ஸ்ல ரிப்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் ஆயிருக்குன்னு. அந்த ரிப்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்கு இல்லையா, இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். அதுல எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் வந்துட்டு விரியும் போது அந்த ரிப்ஸும் சேர்ந்து இப்படி விரியும் போது இங்க டயாஃப்ரம் இது வந்துட்டு என்ன ஆயிரும், மேல மூவ் ஆயிரும். சோ ஆஸ் அ ரிசல்ட் வால்யூம் ஆஃப் த thoracic cavity வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. thoracic cavityயோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏர் வந்து இந்த இடத்துல ஆக்குபை பண்ணிக்கும். இதான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன். அதே எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கிவிங் அவுட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். இங்க இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் என்ன பண்ணும், அந்த விரிஞ்ச ரிப்ஸ வந்துட்டு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர வைக்கும். டயாஃப்ரம் மேல ரைஸ் ஆனது இட் ரிட்டர்ன் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஆஸ் அ ரிசல்ட் இங்க வந்துட்டு வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கனால பிரஷர் என்ன ஆக ஆரம்பிக்குது, ரொம்ப கம்மியா இருக்குது பிரஷர். சோ பிரஷர் கம்மியா இருந்தனால எதுவும் ஆகாதனால என்ன ஆக ஆரம்பிக்குது, உள்ள இருக்க ஏர் வந்துட்டு வெளியில மூவ் ஆகுது. அதனாலதான் இது நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸ்பிரேஷன். சோ தீஸ் ஆர் த டூ ப்ராசஸ் which takes place in the mechanism of breathing. So mechanism of breathing அப்படின்றது nothing but ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இன்ஸ்பிரேஷன், இன்னொன்னு வந்துட்டு எக்ஸ்பிரேஷன். சோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா டேக்கிங் இன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்ஸ் வந்துட்டு இட் புல் அவுட்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஆஸ் அ ரிசல்ட் டயாஃப்ரம் வந்துட்டு மேல மூவ் ஆகும். வால்யூம் ஆஃப் த thoracic cavity இன்க்ரீஸ் ஆகுது. thoracic cavityயோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏர் வெளியில இருந்து உள்ள வந்து ஆக்குபை ஆயிக்குது. அதே எக்ஸ்பிரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ள எடுத்துக்கிட்ட ஆக்சிஜனுக்கு ஏத்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியில ரிலீஸ் ஆகுது.
சோ அந்த வெளியில ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்படி ரிலீஸ் ஆகும்? இந்த ரிப்ஸ் எல்லாம் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துரும், டயாஃப்ரம் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துரும். இதெல்லாம் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது thoracic கேவிட்டியோட வால்யூம் வந்துட்டு கம்மி ஆகுது. இங்க வால்யூம் கம்மி ஆனோம்னா பிரஷர் வந்துட்டு ரைஸ் ஆகுது. சோ பிரஷர் ரைஸ் ஆகறதுனால என்ன ஆக முடியல, ஏர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியாவது வெளியில போகணும் தான் பார்க்கும். சோ அப்ப எக்ஸ்பிரேஷன்ல என்ன, ஏர் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில ரிமூவ் ஆகுது. சோ இது ரெண்டும் தான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இதுல எதனா டவுட் இருக்கா? So these are the two mechanisms which takes place in breathing. So first one இப்ப நம்ம diagramல சொன்னோம் இல்லையா, so அத வந்துட்டு இப்ப இதுல பார்க்கலாம். So inspiration, so it is a process in which fresh air is drawn into the lungs. fresh air air வந்துட்டு வெளியில இருந்து உள்ள என்டர் ஆகுது லங்ஸ்க்கு, அதான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன். சோ இந்த இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். ரெண்டு ப்ராசஸ் இருக்கு, ஆக்டிவ் இன்னொன்னு வந்துட்டு பாசிவ். ஆக்டிவ் அப்படின்னா எதனா ஒரு எனர்ஜியோட நம்ம வந்துட்டு அந்த ப்ராசஸ் பண்ணோம்னா அது ஆக்டிவ் ப்ராசஸ். பாசிவ் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்லை. சோ த மசில்ஸ் பார்ட்டிசிபேட்டிங், எந்த மசில்ஸ் வந்துட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது, எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மசில்ஸ் தான் வந்துட்டு ரிப்ஸை வந்துட்டு பேக்வர்ட் வந்துட்டு புல் பண்ணும். சோ த பேக்வர்ட் அண்ட் ஆன்டீரியரா புல் பண்ணும்போது the movement enlarges the cavity of the thorax by increasing its side to side and in dorsoventral dimension. அந்த thoracic cavity வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. thoracic cavity இன்க்ரீஸ் ஆகறதுனால அந்த இடத்துல வந்துட்டு வால்யூம் அதிகமா இருக்கனால வெளியில இருந்து ஏர் உள்ள வந்துட்டு என்டர் ஆகுது. இதான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன். The contraction of the muscles of the diaphragm lead to flattening of inelastic dome-shaped part of the diaphragm. As a result of this muscle movement, the volume of the thoracic cavity is increased. So அந்த இது வந்துட்டு அந்த ரிப்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் வந்துட்டு புல் பண்ணும்போது டயாஃப்ரம் என்ன ஆக ஆரம்பிக்குது, அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து மேல ரைஸ் ஆகுது. அது மேல ரைஸ் ஆகும்போது thoracic cavity வந்துட்டு என்ன ஆகுது, அதோட வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆனோன்னா this causes the air pressure within the lungs to fall below the atmospheric pressure. atmospheric pressure கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல பிரஷர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. so the air from outside passes through the air passages into the lungs to equalize the pressure. வெளியில இருக்க பிரஷரை விட உள்ள கம்மியா இருக்கனால அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக லங்ஸ் வழியா ஏர் உள்ள என்டர் ஆகுது. இதான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன். சோ இது இந்த டயக்ராமேட்டிக்ல thoracic வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ரிப்ஸ் வந்துட்டு அவுட்வர்ட் புல் ஆகுது, டயாஃப்ரம் வந்துட்டு அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் சைடுல மூவ் ஆனனால இங்க அதோட வால்யூம் வந்துட்டு அதிகமாகுது. சோ ஒன்ஸ் அங்க வால்யூம் அதிகமாகும் போது வெளியில இருக்க பிரஷரை விட உள்ள பிரஷர் எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. சோ அந்த பிரஷரை வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் அந்த இடத்துல வந்துட்டு ஆக்குபை ஆகிது. ஓகேவா? சோ இதான் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிரேஷன். அப்படியே ஆப்போசிட் இன்ஸ்பிரேஷனுக்கு, அது டேக்கிங் இன் ஆஃப் ஆக்சிஜன், இது கிவிங் அவுட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. சோ இப்ப இந்த ப்ராசஸ் வந்துட்டு அது ஆக்டிவ் சொன்னோம், இது வந்துட்டு பாசிவ் ப்ராசஸ். சோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிப்ஸ் புல்லானது, அப்புறம் அந்த டயாஃப்ரம் வந்துட்டு ரைஸ் ஆனது எல்லாமே அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஒன்ஸ் அது எல்லாமே அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வால்யூம் ஆஃப் த thoracic cavity வந்துட்டு கம்மியாயிரும். சோ வால்யூம் கம்மியானோன்னா அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட உள்ள பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். சோ பிரஷர் உள்ள அதிகமா இருக்கனால எப்படியாவது அது வெளியில வரணும் அப்படிங்கறதுனாலதான் உள்ள இருக்க ஏர் வந்துட்டு வெளியில வருது. இதான் வந்துட்டு எக்ஸ்பிரேஷன். So listen, expiration is a process by which air is exhaled or blown out from the lungs. lungs உள்ள இருக்கக்கூடிய ஏர் வெளியில வரதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். It results from the volume of the thoracic cavity is decreased and air pressure in the lung is increased. So இங்க என்ன ஆகுது, உள்ள வந்துட்டு கேவிட்டி, தட் இஸ் thoracic cavityயோட வால்யூம் வந்துட்டு உள்ள கம்மி ஆயிருது. இது கம்மி ஆகும்போது அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட உள்ள வந்துட்டு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும் லங்ஸ்ல. சோ பிரஷர் உள்ள அதிகமா இருக்கனால எப்படியாவது அந்த பிரஷர் வந்துட்டு வெளியில வரணும்னு தான் பார்க்கும். சோ அப்ப அந்த லங்ஸ்குள்ள இருக்கக்கூடிய பிரஷர் வந்துட்டு அட்மாஸ்பியரிக் பிரஷரை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக சடனா வந்துட்டு வெளியில ரைஸ் ஆகுது. அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்ஸ்பிரேஷன்.
சோ இது வந்துட்டு எக்ஸ்பிரேஷன் உடைய இது. சோ வால்யூம் thoracic வால்யூம் கம்மி ஆகுது, டயாஃப்ரம் எல்லாம் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது. ஒன்ஸ் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது அந்த thoracic கேவிட்டியோட வால்யூம் வந்துட்டு கம்மி ஆயிட்டு நமக்கு வந்துட்டு ஏர் வந்துட்டு உள்ள இருந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க இல்லையா டயக்ராம் ரவுண்ட் மாதிரி, இது வந்துட்டு இந்த ஆல்வியோலை, இந்த இடத்துல தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். சோ இப்ப இது லங்ஸ் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லங்ஸ்ல அந்த ஆல்வியோலை அப்படிங்கிற பார்ட்ல தான் நமக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் எல்லாமே நடக்கும். சோ அப்ப வந்துட்டு இது வழியா பிராங்கியோல்ஸ் வழியா, பிராங்கை வழியா, ட்ரக்கியா வழியா வெளில இருந்துட்டு ஏர் என்ன ஆயிருது, ரிமூவ் ஆயிருது, ரிலீஸ் ஆயிருது. சோ இதான் வந்துட்டு எக்ஸ்பிரேஷன். So next one, how this exchange of gases takes place in alveoli. நம்ம சொல்றோம் அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது எல்லாமே வந்துட்டு alveoli தான் நடக்குது அப்படின்ட்டு. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, so once the air is within the lungs, அந்த லங்ஸ்க்குள்ள ஏர் உள்ள போனோம்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்க ஆரம்பிக்குது. So the capillaries of the pulmonary artery remain close to the walls of the alveoli. This enhances the exchange of gases. So nothing. For example, இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த டயகிராம்ல, சோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நமக்கு இந்த பிரான்ச்சஸா பிரியறது தான் நம்ம என்னன்னு சொன்னோம். சோ இப்ப இந்த ஒரு இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆல்வியோலை ஸ்ட்ரக்சரை, அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஒரு டைனி, ஒரு சின்ன ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் வித் நாப் இது மாதிரி இருக்கும் பிரசன்ட். இதான் வந்துட்டு இந்த ஆல்வியோலையோட ஸ்ட்ரக்சர். இந்த ஆல்வியோலைக்கு பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா பிளட் கேப்லரிஸ் இருக்கும். வாட் இஸ் மீன் பை பிளட் கேப்லரிஸ்? தின் பிளட் வெசல்ஸ், அதான் நம்ம பிளட் கேப்லரிஸ் சொல்றோம். ஒன்ஸ் இந்த இடத்துக்கு அந்த ஆக்சிஜன் வந்துட்டு உள்ள வந்துட்டு என்டர் ஆனதுக்கு அப்புறம், ஆக்சிஜன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் இங்க பக்கத்துல இருக்கு இல்லையா, அது பிளட் கேப்லரிஸ்ல வந்துட்டு அந்த செல்ஸ் வழியா உள்ள ஆக்சிஜன் வந்துட்டு என்டர் ஆகும். அதே டைம்ல இந்த செல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன அன்வான்டட் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்த ஆல்வியோலைக்கு மூவ் ஆகும். சோ எவ்வளவு ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆச்சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்ல இருந்து அன்வான்டட் ஆக்சைடு, இது கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இந்த ஆல்வியோலைக்கு போய் இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒன்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் நடக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு தேவையான உள்ள என்ட்ரான ஆக்சிஜன் வந்துட்டு எல்லா பார்ட்ஸ்க்கு போகும். அதே டைம்ல கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியில வந்துட்டு ரிலீஸ் ஆயிருது. சோ நமக்கு தெரியும் நம்ம வந்துட்டு நம்ம ஆக்சிஜன் வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு நம்ம இது பண்ணி எவ்வளவு அட்மாஸ்பியர்ல பிரசன்ட் ஆயிருக்கு, 21% பிரசன்ட் ஆயிருக்கு. வேறஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டி, தட் இஸ் 0.04% பிரசன்ட் ஆயிருக்கு. சோ நம்ம எவ்வளவு ஆக்சிஜன் உள்ள வந்துட்டு என்டர் ஆகுதோ அதே அளவு தான் வெளியில எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 21% ஆக்சிஜன் வந்துட்டு இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்ஹேல் ஆகும்போது இட் மே பி அப் டு 15 தான் இருக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா அது இன்ஹேல் பண்ணதை விட வெளியில எக்ஸ்பயர் பண்றப்ப அதிக அளவுல எக்ஸ்பயர் ஆகுது. சோ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் அக்ராஸ் தி ஆல்வியோலர் மெம்பரேன் by diffusion from the site of high to partial pressure. So மெயினா இந்த இடத்துல எது ரீசன் சொல்றாங்க, பிரஷர் தான். ஏன்னா அட்மாஸ்பியரிக் பிரஷரை ஈக்குவலைஸ் பண்ற மாதிரி தான் அந்த ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆகிறதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில ரிமூவ் ஆகுறதும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றோம், அந்த ஆக்சிஜன் வந்துட்டு உள்ள எவ்வளவு என்டர் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியில ரிலீஸ் ஆகும்போது 21% அப்படின்னா அதே அளவு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நார்மலா இருக்கிறத வெளியில எக்ஸ்ஹேல் ஆகாது, அதிக அளவுல எக்ஸ்ஹேல் ஆகும். அதான் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சோ இப்ப பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் ஆல்வியோலைல பார்த்தோம்னா ஆக்சிஜன் உடைய இது வந்துட்டு 100 mmHg இருக்கு. அதே வந்துட்டு வீனஸ் பிளட்ல வந்துட்டு வெயின்ஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 40 mmHg தான் இருக்கு. சோ இந்த பிரஷர் கிரேடியன்ட் வந்துட்டு இஸ் எனஃப் ஒரு ஆக்சிஜன் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னா அந்த வீனஸ் பிளட்ல வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்துட்டு 46 mmHg இருக்கணும். ஆனா வந்துட்டு ஆல்வியோலைல பார்த்தோம் அப்படின்னா 6 mmHg போதும் அப்படின்றாங்க. சோ ஒரு ஆக்சிஜன் ஆகட்டும் இல்ல கார்பன் டை ஆக்சைடு ஆகட்டும் ரெண்டுமே டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்பருக்கு ஒரு பர்டிகுலர் லெவல் தேவைப்படுது. அது ஆக்சிஜனா இருந்தது அப்படின்னா 100 mmHg வந்துட்டு ஆல்வியோலைலயும் வீனஸ் பிளட்ல வந்துட்டு 40 mmHg இருக்கணும். வேறஸ் கார்பன் டை ஆக்சைடா இருந்தது அப்படின்னா 46 mmHg வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடுக்கும் வீனஸ் பிளட்ல, ஆல்வியோலைல இருந்தது அப்படின்னா
6 mm of Hg வந்து தேவைப்படும். சோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த 1/10 of oxygen is adequate for carbon dioxide transfer for diffusion. சோ அப்ப கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு 20 times வந்துட்டு ஆக்சிஜனோட ஃபாஸ்டா டிஃப்யூஸ் ஆகுதுன்றாங்க. ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆகிறத காட்டிலும் 20 times கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா டிஃப்யூஸ் ஆகுது. சோ அதுக்கு வந்து டயகிராம்ல சொல்லிருக்காங்க, இது ஆல்வியோலை, இது ஆர்ட்ரியல் பிளட், இது வந்துட்டு வீனஸ் பிளட். சோ இப்போ எந்த அளவுக்கு ஆக்சிஜன் உள்ள என்டர் ஆச்சோ அந்த அளவுக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு 100 mm Hg 40, அதே கார்பன் டை ஆக்சைடுக்கு 46 6 தான். நெக்ஸ்ட் ஒன் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். சோ இப்ப எல்லா ப்ராசஸ்மே ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணுமே தவிர அந்த ப்ராசஸ் வந்துட்டு அடிக்குவென்ட்டா சீக்வன்ஸ் அப்படி நடந்துட்டே இருந்தா இட் இஸ் நாட் பாசிபிள். சோ அப்ப இந்த பிரீத்திங் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அண்டர் அ ரெகுலேஷன், ஒரு ரெகுலேஷன்ல இருக்கு ரெஸ்பிரேஷன். சோ எது ரெகுலேட் பண்ணுது, நம்ம பாடியில வந்துட்டு ரெகுலேட்டரி மெக்கானிசம் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே என்னது, பிரெயின் தான். சோ அந்த பிரெயின்ல மெடுலா அப்படின்ற பார்ட் தான் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் கண்ட்ரோல்ல இருக்கிறது. சோ நம்ம வந்துட்டு அதுல 2 சென்டர் இருக்கும், அந்த சென்டருக்கு பேரு ரெஸ்பிரேட்டரி சென்டர், அதுல இன்ஸ்பிரேட்டரி சென்டர், எக்ஸ்பிரேட்டரி சென்டர் 2 சென்டர் இருக்கு. இந்த சென்டர் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பிரேஷன். So the walls of the alveoli வந்துட்டு have sense sending which is stimulated by changes in the tension of alveolar walls. So எல்லாமே வந்துட்டு எது காரணம், 2 டைப் ஆஃப் நர்வ்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு வேனிக் நர்வ்ஸ் அப்படிம்பாங்க, இன்னொன்னு வந்துட்டு நியூமோனிக் நர்வ்ஸ் அப்படின்ட்டு. ஒரு நர்வ் அப்படிங்கிறது தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பிரேஷன் ஆல்சோ. இங்க வந்துட்டு அது இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் அண்டர் தி கண்ட்ரோல், அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஹியரிங் ப்ரூயக்ஸ் ரிஃப்ளெக்ஸ் சீக்வன்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் நடக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு இந்த ஈவென்ட்டுக்கு பேரு ஹியரிங் ப்ரூயர் ரிஃப்ளெக்ஸ். So in addition the medulla contain a pneumotaxic nerve. So 2 சென்டர் இருக்குன்னு சொன்னோம், ஒன்னு ரெஸ்பிரேட்டரி சென்டர், இன்னொன்னு வந்துட்டு pneumotaxic சென்டர். So the pneumotaxic center அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, which is connected to the breathing center and help to ensure rhythmic breathing. கரெக்டா வந்துட்டு நம்ம இன்ஹேல் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ஹேல், இன்ஸ்பயர் எக்ஸ்பிரேஷன், இது ஆல்டர்னேட்டிவா இந்த ப்ராசஸ் சீக்வன்ஸா நடக்கிறது வந்துட்டு இந்த மெடுலால இருக்கக்கூடிய அந்த pneumotaxic சென்டரோட கண்ட்ரோல்னாலதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. So the expiratory center is then activated and rhythmic inspiratory is inhibited by. So inspiration நடக்கும்போது expiratory center ஸ்டாப் பண்ணிட்டு அதே டைம்ல எக்ஸ்பிரேஷன் அப்ப இன்ஸ்பிரேஷன் நடக்காத மாதிரி அத வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது எல்லாமே அந்த pneumotaxic சென்டர் தான். இது எல்லாமே வந்துட்டு அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பிரெயின். சோ இப்ப அதான் இங்க டயக்ராமேட்டிக் மூலமா சொல்லிருக்காங்க. பிரெயின், சோ பிரெயின்ல வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் அப்படின்ட்டு 3 பார்ட்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு இந்த மெடுலா அப்படின்ற பார்ட் தான் வந்துட்டு நம்ம ரெஸ்பிரேஷனுடைய கண்ட்ரோல், ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு எதோட கண்ட்ரோல்ல இருக்கு, மெடுலாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. 2 சென்டர் சொன்னோம் இல்லையா, ரெஸ்பிரேட்டரி சென்டர் ஒன்னு, இன்னொன்னு வந்துட்டு நிமோட்டிக் சென்டர். சோ அப்ப அந்த எக்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ரெண்டுமே நடக்கிறதுக்கு வந்து எது காரணம், அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பிரேட்டரி சென்டரும் எக்ஸ்பிரேட்டரி சென்டர் தான். இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது எக்ஸ்பிரேஷன் வந்துட்டு தடுத்தும், எக்ஸ்பிரேஷன் நடக்கும்போது இன்ஸ்பிரேஷன் நடக்காம ஒரு கண்ட்ரோல்ல வச்சு பாதுகாக்கிறது நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய மெடுலா தான். சோ அதுதான் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் மெக்கானிசம், பிரீத்திங்னா என்ன மாதிரி மெக்கானிசம் பார்த்தோம், அது எதோட கண்ட்ரோல்ல இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் வந்துட்டு எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்படக்கூடிய சில டிசீசஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிமோனியா, டியூபர்குலோசிஸ், தென் bronchitis. சோ இதெல்லாம் எதனால வருது, ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், தட் இஸ் அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா அதனால வரக்கூடிய டிசீசஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிமோனியா. So what is mean by pneumonia? Inflammation of the lungs due to infection. நமக்கு எதனா வந்துட்டு லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு என்ன சொல்றாங்க, நிமோனியா. சோ நிமோனியா அப்படின்றது வந்துட்டு 2 டைப்பா இருக்கு. ஒன்னு வைரஸ்னாலையும் வரலாம், இன்னொன்னு வந்துட்டு பாக்டீரியானால வரலாம். சோ இஃப் இட் இஸ் டியூ டு வைரஸ், வைரஸ்னால நிமோனியா வந்துச்சு அப்படின்னா அது என்னென்ன வைரஸா இருக்கலாம், அடினோ வைரஸ், ரெஸ்பிரேட்டரி வைரஸ், இல்லாட்டியும் காக்சாக்கி வைரஸா இருக்கலாம்.
Sometimes the pneumonia may be also due to bacteria. Bacteria nala vanduchu appadina pneumococcal pneumonia. So the pneumonia vandu not only by means of bacteria la vandu pneumococcal pneumonia nu solrom. Endha bacteria nu paathona mycoplasma. So the mycoplasma அப்படின்ற ஒரு organism வந்துட்டு it is not a bacteria but it is an intermediate between bacteria and virus. So இதா வந்துட்டு pneumonia. So pneumonia அப்படிங்கிறது என்னது லங்ஸ்ல வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு pneumoniaன்னு சொல்றோம். இது ரெண்டு டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ்னால வரலாம். ஒன்னு வந்துட்டு வைரஸ், இன்னொன்னு வந்துட்டு பாக்டீரியா. இஃப் இட் இஸ் டியூ டு வைரஸ், என்ன வைரஸஸா இருக்கலாம்? அடினோ வைரஸ், காக்சாக்கி வைரஸ், அதனால வைரஸ்ல இருக்கலாம். அதே பாக்டீரியாவால இருந்தா மைக்கோபிளாஸ்மா. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீவர் இருக்கும், சில்னஸ் இருக்கும், பிரீத்திங்ல சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், காஃப் கண்டினியூஸா இருக்கும், எல்லோ கிரீன் ஸ்பூட்டம். அவங்களுக்கு வரக்கூடிய அந்த சளி வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லோயிஷ் கிரீன் கலர்ல இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு பிளட்டோட சேர்ந்து வரலாம். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா டெஃபினட்டா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன டிசீஸ் இருக்கு, நிமோனியா இருக்குன்றது அர்த்தம். ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா the drugs prescribed depend on the causative microorganism. வைரஸா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். பாக்டீரியாவா இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம் அப்படின்னா இட் டிபெண்ட் அப்பான் தி ஆர்கனிசம். தே மே இன்க்ளூட் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் ஆர் ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ், ஆஸ்பிரின், பாராசிட்டமால் மேபி இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபீவர் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். ஆக்சிஜன் தெரப்பி அண்ட் ஆர்டிபிஷியல் வென்டிலேட்டர் மே பி ரெக்வயர்டு. அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிபிஷியலா அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா they can be rectified. Next one, tuberculosis. So this is one of the main diseases due to respiratory disease. அதாவது ரெஸ்பிரேஷன் சம்பந்தப்பட்ட டிசீஸ்லயே வந்துட்டு ரொம்ப எது ரொம்ப சிவியரான ஒரு இது அப்படின்னு பார்த்தோம்னா டிபி தான். So TB is nothing but tuberculosis. எந்த ஆர்கனிசம் இதை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. சோ இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் a பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பார்த்தோம்னா ஒரு ராட் ஷேப்ல இருக்கும். சோ இது வந்துட்டு மெயினா வந்துட்டு இப்ப சம் பீப்புளுக்கு இப்ப ஏற்கனவே அவங்களுக்கு வந்துட்டு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இது செகண்டரி இன்ஃபெக்ஷனா ஈஸியா வந்துட்டு அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ன் டிசீஸ். சோ ஏர்போர்ன் டிசீஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு டிபி இருக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு பிரீத் பண்ணும்போது இல்ல இருமும் போது இல்ல தும்பும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்பூட்டம்ல இல்ல அவங்களுடைய அந்த எச்சில் வழியா வந்துட்டு அந்த டிராப்லெட்ல வந்துட்டு அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வெளியில என்டர் ஆகும். சோ வெளியில வந்த அந்த மைக்ரோ ஆர்கனிசம் ஏர்ல வந்துட்டு சஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கும் ஒரு டிராப்லெட் மாதிரி. அந்த ஏர்ல சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்க டிராப்லெட் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான பர்சன் வந்துட்டு சுவாசிக்கும் போது அவங்களுக்குள்ள போய் அதோடைய இதை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இப்படிதான் அது வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, ஒரு பேஷண்ட்டுக்கு டிபி இருக்கு அப்படின்னா அவங்க இருமும் போது தும்மும் போது இல்ல வேற எதனா செய்யும் போது அந்த டிராப்லெட் வழியா அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வெளியில வரும். சோ வெளியில வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்துட்டு அந்த ஏர்ல அப்படியே சஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும் போது அதை ஹெல்த்தியான பர்சன் சுவாசிக்கும் போது அவங்களுக்குள்ள போய் அந்த பாக்டீரியா வந்துட்டு மல்டிப்ளை ஆகி இன்ஃபெக்ஷனை வந்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிரும். அதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். So the bacteria breathed into the lungs, multiply to form an infected focus. Once ஒரு பாக்டீரியா உள்ள என்டர் ஆயிருச்சு அப்படின்னா அது 1 வந்துட்டு 2 to 4 அது மாதிரி மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும். அது வந்துட்டு நிறைய மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சோன்னா அதோட காலனியா ஃபார்ம் ஆயிட்டு அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதான் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். சிம்டம்ஸ், இப்ப டிபி பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், கண்டினியூஸா காஃபிங் இருக்கும், சம்டைம்ஸ் பிரிங்கிங் அப் ஆஃப் பிளட், அந்த இருமும் போதே அவங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப சிவியரா இருந்தது அப்படின்னா பிளட்டும் வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. செஸ்ட் பெயின் இருக்கு, ஏன்னா இருமிட்டே இருக்காங்க இல்லையா. சோ அப்ப கண்டினியூஸா இருமும் போது அந்த செஸ்ட்ல வந்துட்டு பெயின் ஜாஸ்தியா இருக்கும். தென் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபீவர் இருக்கும். அது மட்டும் இல்லாம நைட்ல மட்டும் அவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு புவர் அப்பிடைட், ரொம்ப சோர்வா இருப்பாங்க, பாக்குறதுக்கே வெயிட்டே இருக்காம ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, எலும்பும் தோலுமா இருக்க மாதிரி. சோ அந்த பேஷண்டோடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் டிபி பேஷண்ட். So the main complication of tuberculosis of the lungs are pleural effusion. So what is mean by pleural effusion? Collection of fluid between the
lungs and chest wall. நம்ம அதை கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இட் இஸ் கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கா இல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜா அப்படிங்கறது வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் bronchitis. So what is mean by bronchitis? நம்ம சொன்னோம் இல்லையா ட்ரக்கியால இருந்து ஒரு பிரான்ச் மாதிரி வரும் bronchi. அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் bronchitis. So the bronchitis is the inflammation of the bronchi, the airway that connects the trachea. So tracheaவை வந்துட்டு கனெக்ட் பண்ணுது இல்லையா ட்ரக்கியாவையும் இப்படி அந்த passage இதுல இதான் ட்ரக்கியா அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றோம் நம்ம bronchi சொல்றோம். இந்த bronchiல வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு பேர் என்னது bronchitis. So அப்ப இந்த bronchitis அப்படின்றது the inflammation in bronchi. So இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம bronchitis அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா resulting in cough that may produce considerable quantities of sputum. அடிக்கடி அவங்களுக்கு வந்துட்டு இது சளி வந்துட்டே இருக்கும். அதான் அவங்களுடைய சிம்டம்ஸ் bronchitis இருக்கு அவங்களுக்கு. அதுல ரெண்டு டைப் இருக்கு, அக்யூட் bronchitis ஒன்னு, இன்னொன்னு வந்துட்டு சிவியர் bronchitis இல்லாட்டி chronic அப்படின்னு சொல்லுவோம். அக்யூட் அப்படின்னா சடனா நமக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும் அது வந்த உடனே. இட் இஸ் சடன் ஆன்செட் அண்ட் ஷார்ட் டியூரேஷன். அது வந்த உடனே நம்ம ஈஸியா கொஞ்ச நாள்ல வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அக்யூட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கறனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். chronic அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அந்த டிசீஸ் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். எந்த ஒரு சிம்டம்ஸும் அவ்வளவு சீக்கிரமா தெரியாதனால அதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. So it is persist for over a long period of time. ரொம்ப நாளைக்கு வந்துட்டு அது உள்ள இருந்துட்டே இருந்தனால நமக்கு அது தெரியறதுக்கு சான்சஸ் இல்ல. ஆனா அக்யூட் அப்படின்னா அந்த உடனே தெரிஞ்சிடும், ஷார்ட் டியூரேஷன்லயே வந்துட்டு அந்த டிசீஸ் இருந்ததும் இல்லாததும். ஆனா அதே வந்துட்டு chronic அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வருஷ கணக்குல கூட அந்த டிசீஸ் நமக்கு இருந்து தெரியாம போறதுதான். சோ அக்யூட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், chronic அப்படிங்கிறது வந்துட்டு சிவியரான ஒன்னு ஃபைனல் ஸ்டேஜ் கூட சொல்லலாம். சோ அக்யூட் bronchitis. சோ அக்யூட் bronchitis கூட வைரஸ்னாலையும் வரலாம், பாக்டீரியானாலையும் வரலாம். அட்டாக்ஸ் அக்கர் மோர் ஆஃபன் இன் வின்டர். மோஸ்டா வந்துட்டு எப்ப இந்த டிசீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, வின்டர் சீசன்ல தான். அந்த குளிர் டைம்ல தான் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கனால ஈஸியா வந்து இதாகும். ஸ்மோக்கர்ஸ், பேபிஸ் and the elderly and people with lung diseases are partially susceptible. ரொம்ப ஈஸியா யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமா வரலாம், கண்டினியூஸா ஸ்மோக் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு இது வரலாம். தென் எல்டர்லி பீப்புள் அப்படின்னா ரொம்ப ஏஜ்டா இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாம் ஈஸியா வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் chronic bronchitis. chronic அப்படிங்கிறது என்ன, ரொம்ப வருஷ கணக்குல இருக்கிறது நமக்கு தெரியல. So therefore in which the sputum is coughed upon most days for at least 3 consecutive months. அடிக்கடி உங்களுக்கு வந்து இந்த ஸ்பூட்டம் வந்துட்டு வெளிய ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்பூட்டம் ரிலீஸ் ஆகும். The disease results in narrowing and obstruction of the airway in the lungs. இந்த ரொம்ப சிவியரா இருக்கனால ஒரு கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த bronchiயே வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். கன்ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சுருங்கிடும். சோ அப்ப சுருங்கிருச்சு அப்படின்னா இந்த ஏர் உள்ள என்டர் ஆகிறதுக்கே சான்சஸே இல்லாம போயிடும். சோ இதான் வந்துட்டு சிவியர் bronchitis, that is chronic bronchitis அப்படின்றோம். So the chronic bronchitis often coexists with another form of lung diseases called, இது தனியா இல்லாம வேற ஒரு டிசீஸ் கூட சேர்ந்து கூட சில டைம் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, emphysema. So emphysema is nothing but widening of alveoli. So bronchi வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், bronchitis அப்படின்றோம். அதே வந்துட்டு alveoli widen ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு emphysema. So the chronic bronchitis and emphysema together are called, இது ரெண்டு சேர்த்து நம்ம என்ன சொல்றோம், அதான் கோல்டு அப்படின்றோம். நம்ம சொல்றோம் இல்லையா கோல்டு, சிவியர் கோல்டு அப்படின்ட்டு. சோ கோல்டு அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா chronic obstruction lung diseases. So more than நிறைய different types of viruses and bacteria இந்த டிசீஸ் காஸ் பண்றதுனாலதான் இது வரைக்கும் கோல்டுக்கு வந்துட்டு பர்டிகுலரா ஒரு மெடிசன் ஐடென்டிஃபை பண்ணல. இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரசஸ் 100 அவ்வளவு டைப்ஸ் ஆஃப் வைரசஸ் வந்துட்டு இந்த கோல்டு காஸ் பண்றதுனாலதான் இது வரைக்கும் அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு ஆப்டான மெடிசன் இல்ல. சோ அப்ப அந்த கோல்டு அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. chronic bronchitisம் alveoli ரெண்டும் சேர்ந்து
the cold cause பண்றது, that is chronic obstructive lung disease. So இதோட cause என்னன்னு பார்த்தோம்னா pollution and smoking are the causes of chronic bronchitis. It stimulates the production of mucus in the lining of the bronchi. அந்த bronchi சுத்தி வந்துட்டு ஒரு mucus layer, ஒரு வளவளப்பான substance produce பண்ணும். அந்த மாதிரி produce பண்ணுச்சுன்னா அதுதான் இதனால அந்த symptoms வருது due to bronchitis அப்படின்னு சொல்றோம். இதோட cause அப்படின்னு பார்த்தா மெயினா ஒன்னு pollution, இன்னொன்னு வந்துட்டு smoking. சோ இப்ப நம்ம வந்துட்டு லாஸ்ட் என்ன பார்த்தோம், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்ல வந்துட்டு இப்ப ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா கூட நமக்கு டிசீசஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்னால வரக்கூடிய டிசீசஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நிமோனியா. சோ இந்த நிமோனியா வந்துட்டு என்ன வைரஸ்னாலையும் வரலாம், இன்னொன்னு வந்துட்டு பாக்டீரியானாலையும் வரலாம். அடுத்தது வந்துட்டு என்ன பார்த்தோம், டியூபர்குலோசிஸ். So tuberculosis அப்படின்றது வந்துட்டு only due to bacteria. So எந்த பாக்டீரியான்னு பார்த்தோம்னா Mycobacterium tuberculosis. அதோட mode of transmission அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏர் டிராப்லெட்ஸ்ல வந்துட்டு சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும். அது சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கிறது வந்துட்டு ஹெல்த்தியான பர்சன் இன்ஹேல் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிராப்லெட்ஸ் அவங்க உள்ள என்டர் ஆயிட்டு ஒன் பாக்டீரியா வந்துட்டு 2 வந்துட்டு 4 வந்துட்டு எப்படி மல்டிப்ளை ஆகி ஒன்ஸ் அது ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் bronchitis. சோ இந்த bronchitis பார்த்தம்போது அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் acute, இன்னொன்னு வந்துட்டு chronic. acute bronchitis அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். whereas chronic அப்படிங்கிறது வந்துட்டு it persists over for several years, more than 10 years அந்த மாதிரி கூட கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு நம்ம chronic அப்படிமோ. சோ இந்த நேம்லயே இருக்குது bronchitis அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் இன் bronchi. நிமோனியா அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் இன் lungs. சோ லங்ஸ்ல வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு அப்படின்னா நிமோனியா. அதே வந்துட்டு bronchiல வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு அப்படின்னா bronchitis. If it is in alveoli, அந்த alveoli வந்துட்டு widen ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேரு emphysema. இது ரெண்டும் சேர்ந்து ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுச்சுன்னா அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், கோல்டு. So cold is nothing but chronic obstructive lung diseases. இது ரெண்டும், that is chronic bronchitis emphysema ரெண்டும் சேர்ந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், கோல்டு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் இது வரைக்கும் கோல்டுக்கு எந்த ஒரு மெடிசனுமே இல்லைன்னா மோர் தென் நிறைய வைரஸஸ் வந்துட்டு அந்த டிசீஸ் காஸ் பண்றதுனால. சோ டு ரீகால் டுடேஸ் டாபிக், நம்ம ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு பார்த்தோம், மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம். வாட் ஆர் த 2 types ஆஃப் ரெஸ்பிரேஷன், என்னென்ன மெக்கானிசம்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குப்பா, 2 types ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்னென்ன இருக்கு. Two types, inspiration, expiration. அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு இன்ஸ்பிரேஷன்னா என்னன்னு பார்த்தோம், எக்ஸ்பிரேஷன். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு கேசஸ் எக்ஸ்சேஞ்சஸ் இன் ஆல்வியோலைல பார்த்தோம். அப்புறம் லாஸ்டா வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் பார்த்தோம். ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்ல நிமோனியா, டியூபர்குலோசிஸ் அண்ட் bronchitis. இதுல வந்துட்டு வைரஸ்னால வரலாம், பாக்டீரியானாலையும் வரலாம். டியூபர்குலோசிஸ் வந்துட்டு இட் இஸ் டியூ டு பாக்டீரியா. bronchitis வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் இன் bronchi, அதுல acute chronic அப்படின்னு இருக்கு. if the infection in lungs அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நிமோனியா. if the infection bronchiல அதுக்கு பேர் bronchitis. அதே வந்துட்டு இன்ஃபெக்ஷன் alveoli இருந்ததுன்னா அதுக்கு பேரு emphysema. so these are the topics we have seen today. next class we can see about circulation. have you got any doubt? thank you.